தன்னோட கம்பெனியில வேலை பார்க்கிற இளம் பெண்களை படுக்கைக்கு கூப்பிட்டு இருக்காரு இங்க ஒரு பாஸ். ஆபத் பாந்தவனா வந்து அந்தரங்க வேட்டையாட முயற்சித்தவர் சிக்கியது எப்படி? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இவர்தான். அவசர தேவைக்கு கடன் கொடுப்பது போல கொடுத்து இளம் பெண்களை படுக்கைக்கு அழைத்து அத்துமீறி இருக்கிறார் இந்த பிரமுகர். அன்னாரின் பெயர் சக்திவேல். 42 வயதான இவர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உத்தண்டி பகுதியை சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியில் தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் கிண்டி மடுவங்கரையில் சொந்தமாக ஐடி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் பல இளம் பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். அதில் ஒருவர்தான் சென்னையை சேர்ந்த 25 வயதான இளம்பெண். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர்தான் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் குடும்ப அவசர தேவைக்காக அந்த இளம்பெண் சக்திவேலிடம் 2 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். அன்று முதல் அவசரத்திற்கு காசு கொடுத்த பாஸை கடவுளாக பாவித்து பழகி வந்துள்ளார் இளம்பெண். ஆனால் காசு விஷயத்தில் கராராக இருந்த சக்திவேல் இளம்பெண்ணிடம் பணத்தை திரும்ப கேட்டிருக்கிறார். குறிப்பிட்ட தவணையில் அந்த பெண்ணால் சக்திவேலுக்கு பணத்தை செலுத்த முடியாமல் போயிருக்கிறது. இந்த சூழலில்தான் சக்திவேல் அந்த இளம்பெண்ணை தனிமையில் அழைத்து ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறார். வாங்கிய கடனுக்கு பதிலாக தன்னுடன் உல்லாசமாக இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளார். ஆனால் அதற்கு இளம்பெண் மறுத்ததால் 2 லட்சத்தை உடனே திருப்பித் தர வேண்டும் என மிரட்டியிருக்கிறார். நாளுக்கு நாள் சக்திவேலின் டார்ச்சர் அதிகரித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அவரைத் தொடர்ந்து அதே நிறுவனத்தில் வேலை பார்த்த மற்ற 2 பெண்களும் சக்திவேல் தங்களையும் உல்லாசத்திற்கு அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கொடுத்திருக்கிறார்கள். சக்திவேல் மீதான பாலியல் புகார்கள் அதிகரிக்க இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்திவேலை உடனடியாக கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. சக்திவேல் குடும்ப வறுமையில் வாடும் பெண்களை குறிவைத்து அவசர தேவைக்கு பணம் கொடுத்து அவர்களுடன் நெருங்கி பழகுவாராம். பிறகு பணத்தை திரும்ப கேட்டு நச்சரித்து உல்லாசமாக இருக்க அழைப்பு விடுப்பாராம். தொடர்ந்து அவர்களிடம் தனிமையில் இருக்கும்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. மேலும் பல பெண்களிடம் பாலியல் இச்சையை தூண்டும் வகையில் இரட்டை அர்த்தத்துடன் பேசியதாக கூறப்படுகிறது. இதேபோல அவரது நிறுவனத்தில் வேலை செய்யும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சக்திவேலின் செல்போன், லேப்டாப் போன்றவற்றை போலீசார் கைப்பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் சக்திவேலை போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சக்திவேலின் பாலியல் சீண்டலில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.